அரபு நாட்டில் வேலை என கூறி பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வைத்து துன்புறுத்தப்பட்ட திருச்சியை சேர்ந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். ஏஜென்ட்கள் மூலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த கவாஸ்கர் என்பவர் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு அரபு நாட்டில் வேலை என கூறி அழைத்து செல்லப்பட்டு சரியான உணவு, உடை உள்ளிட்டவை ஏதுமின்றி வலுக்கட்டாயமாக பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து ஒரு நைஜீரியர் உதவியுடன் அவர் தனது குடும்பத்திற்கு தெரிவித்த தகவலின்படி அவரது உறவினர்கள் அரபு நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழர் பாசறை மூலமாக கவாஸ்கரை மீட்க முயற்சி செய்தனர். அதன்படி சற்றீதியான நடவடிக்கைகள் ஏதும் கை கொடுக்காத சூழலில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே அந்த ஒட்டகப் பண்ணை உரிமையாளரிடம் விசா கட்டணமாக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கவாஸ்கரை மீட்டுள்ளனர். பிறகு மீட்கப்பட்ட கவாஸ்கரை நாம் தமிழர் கட்சியினரே அரபு நாட்டில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் அனுப்பி வைத்தனர். திருச்சிக்கு வந்த கவாஸ்கர் தனது மனைவி, குழந்தைகளை கண்டதும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். தொடர்ந்து பேசிய அவர் அங்கு 2 பெண்கள் தன்னை அடித்து சித்திரவதை செய்ததோடு பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாக கண்ணீர் மல்க கூறினார். சர்வீஸ் ஒட்டகம் வச்சிருக்கோம். இந்த ஒட்டகம் வச்சுருக்க தங்கியிருக்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு ரூமெல்லாம் கிடையாது. இந்த டென்ட்டு போட்டுருக்கோம். அந்த டென்ட்டு தான் காற்று அடித்ததுன்னா வந்து முள்ள அப்படியே மண் வந்து பூந்துடும். இங்கேருந்து நான் தங்கியிருக்கிற இடத்துல ஒட்டகம் இருக்குங்க, 40 ஒட்டகம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடு வைக்கிற இடத்துல 30 மணி நேரம் நடந்து தான் நடந்து போகும். இதில் வந்து நான் 4:30க்கு சல்லா பண்ணோம். அந்த தொழுகையை 4:30க்கு எழுந்திரிக்கவே என்னை எழுந்து வைப்போம். இது சல்லா பண்ணிட்டு இருக்கவே அது தூங்குறது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டேன். அந்த ஒரு 4:45 ஆகிடும். சல்லா பண்ணி முடிச்சதுங்களா 4:45 நான் 5 மணிக்கெலாம் அதோடு என்னை வெளியாக்கி விட்டோம். நீ போனேன். நான் போய் இந்த ஒட்டகம் இருக்க ஒரு கிடா ஒட்டகம் 7 ஒட்டகம் இருக்குது. அதுக்கு வந்து கிடா ஒட்டகம் போய் கட்டி நான் போன அன்றைக்கி நீ உதைக்கிறேன். அதை கட்டணும். அந்த கிடா ஒட்டகம் பாக்கியெல்லாம் தனியாக அடைச்சிடணும். இது 7 ஒட்டகம் தீவனமும் கோதுமை வச்சு முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாக்கியெல்லாம் தின்னு முடிக்கிறத நிற்கணும். பயந்துகிட்டே நிற்பேன். உதச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த ஒட்டகத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஓட்டி விட்டு ஒரு திரும்பி ரிட்டன் வராத அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வந்து அதுக்கு பிறகு நம்ம நாட்டுக்கு போகணும். நடந்து 3/4 மணி நேரம் நடந்து போகணும். சீமான் வந்து சவுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தொடர்பு உடனடியாக மீட்குமாறு அறிவுறுத்திச்சு. அண்ணனோட அறிவுறுத்தல் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அந்த உரிமையாளர்கிட்ட பேசி அவருக்கு விசா கட்டணத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த கட்டணத்தை